சதீஷ். ஆமா சார். ஹாய் சதீஷ். வீட்டுக்கு வந்தாலும் உங்க சிஸ்டரை பார்க்க முடியாதுன்னு ஏன் சொன்னீங்க? அவங்க வெளியூருக்கு எங்கேயாவது போயிருக்காங்களா? ஆமா சார். சரி, எப்போ வருவாங்க? அதான் சார் எனக்கும் தெரியல. எனக்கு புரியல. விளக்கமா சொன்னதா சார் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அக்காவை உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க சிஸ்டரை நான் பார்த்தது கூட கிடையாது. ராஜரத்ன சார் தான் அவங்க அட்ரஸை கொடுத்து அனுப்பி வச்சாரு. ஆமா, அவரு ஜெயில தானே இருக்காரு. அவர் எப்படி உங்களுக்கு பழக்கமானாரு? எங்களுக்கு அங்கதான் பழக்கம். அதுவும் 2 மாசம் தான். அதுக்குள்ளேயே நாங்க ரொம்ப க்ளோஸா பேசி பழகிட்டோம். எப்பவுமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திவ்யா பத்தி தான் சார் பேசிட்டு இருப்பாரு. உங்க குடும்பத்துக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டோன்னு ரொம்ப கில்ட்டியா புலம்புவாரு. உங்களுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும்னு அவர் மனசார நினைக்கிறாரு சதீஷ். உங்க குடும்பம் மேல இருக்கிற அக்கறையால தான் திவ்யாவை பார்த்துட்டு வர சொல்லி என்ன அனுப்பி வச்சாரு. அவரு ரொம்ப நல்ல மனுஷன் தான் சார். அந்த சுப்புவும் பிரபுவும் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவங்களாலதான் சார் இன்னைக்கு நாங்க எங்க அக்காவை தொலைச்சிட்டு நிக்கிறோம். அம்மாவும் புத்தி பேதலிச்சு போய் தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்காங்க சார். அக்காவை தொலைச்சிட்டீங்களா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சதீஷ். சுப்பு பேச்ச கேட்டுட்டு அங்கிள் அக்கா மேல திருட்டு பழி போட்டு வெளியே அமிச்சிட்டாங்க சார். அந்த ராட்சசி எங்க சொத்து எல்லாத்தையும் புடிங்கிட்டு வீட்டையும் புடிங்கிட்டு எங்களை நடுத்தருல நிக்க வச்சிட்டா சார். பெத்த அப்பாவையும் அவ பணத்தால விலைக்கு வாங்கிட்டா. அந்த ஆளு எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒருத்தியோட போயிட்டாரு. அதுக்கெல்லாம் கூட எங்க அக்கா கவலைப்படல சார். எங்களை கொடுமைப்படுத்தி அவ சொத்தை எல்லாம் புடுங்கி நடு ரோட்ல நிக்க வைப்பன்னு அந்த சுப்பு எங்க அக்கா கிட்ட சவால் விட்டா. அதுதான் சார் எங்க அக்காவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அவ சதியில இருந்து அங்கிளை எப்படியாவது காப்பாத்தணும்னு அக்கா அன்னைக்கு டிசைட் பண்ணாங்க. அங்கிளுக்கு சுப்பு செகண்ட் ஒய்ஃப் தான். அது உங்களுக்கு தெரியும். அவ பேச்ச நம்பிதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை நான் வீட்டை விட்டே விரட்டிட்டேன்னு சார் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காரு. சுப்புவால என் பொண்டாட்டி பிள்ளைக்கு கூட துரோகம் பண்ணிட்டேன்னு அத நினைச்சும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார். அவங்க கூட ஜெயில பார்க்க வந்தாங்க. ஆனா சுப்புவோட ஆள் ஒருத்தர் அங்க இருந்ததால சாரால அவங்க கிட்ட ஃப்ரீயா பேச முடியல. அதுலதான் சார் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டாரு. சார் நீங்க என்ன சொல்றீங்க? அங்கிளோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவரை பார்க்க வந்தாங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? சார் அவங்கள தேடி தான் திவ்யா அக்கா கொடைக்கானல் போயிருக்காங்க. குட் நியூஸ் மாப்ள. அபியுடைய அக்கா ஃபோன் பண்ணாங்க. வர்ற 10ஆம் தேதி நாள் நல்லா இருக்கான். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. நமக்கு எந்த வேலையும் கிடையாது. என்ன, நம்ம எல்லாருக்கும் Dress மட்டும் எடுக்கணும். நீ எப்ப ஃப்ரீன்னு சொல்லு, அப்ப போயிடலாம். உன் பிஎஃப் பணம் வரும்னு சொன்னல, அதை வச்சு கிராண்டாவே வாங்கிடலாம்டா. மினிஸ்ட்ரி வீட்டு சம்மந்தம் இல்ல, நம்ம Dress அவங்க லெவலுக்கு இருந்தா தான் நல்லா இருக்கும். அன்பு, என்னடா நாங்க இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ என்ன எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருக்க? நான் வேற ஒரு குழப்பத்துல இருக்கேங்க. எதுவா இருந்தாலும் இப்பவே பேசி கிளியர் பண்ணிக்காமப்ல. கல்யாணத்துக்கு வந்து 7:30 கூட்டிட்டு வராத. மினிஸ்ட்ரி ஆளுங்க கோயில்ல வச்சு கெடா வெட்டுற மாதிரி பொலி போட்டுருவாங்க. என்னங்க விஷயம் என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு அபசகனமா பேசிட்டு இருக்கீங்க. டேய், என்னடா உன் பிரச்சனை? இப்பதான் எல்லாமே கைகூடி வருது. நீ புதுசா எதையும் ஆரம்பிச்சிராதடா ப்ளீஸ். மாமா, அன்னைக்கு ஜெயில நீங்க சத்யாவையும் ஆண்டியும் பாத்தீங்களா? என்னடி இவன் திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான்? டேய், இப்ப எதுக்கு அத பத்தி பேசுற?
நான் காரணம் தான் கேட்கறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. ஆ, அது அது வந்து டேய், செத்து போனவளை எப்படிடா பார்க்க முடியும்? அவர் வேற யாரையோ பார்த்துட்டு வந்து உளறி இருப்பாரு. அப்படிதானுங்க? ஆ, ஆமா ஆமா மாப்ள. வண்டியில ஏறும்போது நான் பார்த்தேன். ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது சத்யா மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அவளா இருக்க வாய்ப்பு இல்ல மாப்ள. அவ தான் எப்போ செத்துட்டால. மாமா ப்ளீஸ், இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. இவர் ஏன்டா உன்கிட்ட போய் சொல்லணும்? சத்யா சத்துதான் நீதான் கன்ஃபார்மா எங்க கிட்ட சொன்ன. அதையே தான் அபிகிட்டயே சொல்லிருக்க. இப்ப திடீர்னு சத்யா உயிரோட இருக்கான்னு உனக்கு எப்படிடா இந்த டவுட் வந்தது? சத்யாவை இன்னொருத்தரும் பார்த்திருக்காருக்கா. எங்க சொர்க்கத்திலயா? இல்ல, சென்னையில. யாரு யார் அவரு? எனக்கு தெரிஞ்சவருக்கா. நான் யாரையோ பார்த்து உளற மாதிரி அவரும் அவன்கிட்ட உளறி இருப்பாரு. இல்ல மாமா, தூரத்துல இருந்து பார்த்ததை வச்சு அவர் இத சொல்லல. சத்யா அவர் வீட்டுக்கே போய் அவரையும் அவரோட அம்மாவையும் பார்த்து பேசியிருக்கா. அன்பே, அவரு அவன்கிட்ட பொய் சொல்றாரா என்னமோடா? அவர் ஜென்யூனான ஆள் மாமா. அவர் என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. சரிடா, சத்யா இப்ப உயிரோட இருக்கானே வெச்சுக்குவோம். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? என்னக்கா இப்படி கேக்குற? எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிக்கணும்க்கா. கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா. இங்க பாரு, மினிஸ்டருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உனக்கு கல்யாணம் நடக்காது. நம்ம எல்லாருக்கும் கருமாரி தான் நடக்கும். என்ன மாமா, அவர் சார்புல நீங்க என்ன பயமுறுத்துறீங்களா? பயமுறுத்தல மாப்ள, உண்மையதான் சொல்றேன். கல்யாண பேச்சு ஆரம்பிக்கலனாலும் பரவாயில்ல, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சு கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சாச்சு. இப்ப வந்து அபியை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா மினிஸ்டர் டென்ஷன் ஆயிடுவாரா? கோவத்துல அவர் நம்மள என்ன வேணாலும் பண்ணுவாரு. டேய், அவர் கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. அபி மனசுல ஆசைய வளர்த்துட்டு இந்த அளவுக்கு அவளை கொண்டு வந்தாச்சு. இப்ப நீ திரும்பவும் சத்யா பின்னாடி போறேன்னு தெரிஞ்சா அவ செத்து போயிடுவாடா. அவளை ஏமாத்தின பாவம் நம்மள நிம்மதியா வாழ விடாதுடா. அத புரிஞ்சுக்கோ. சத்யா இருக்கிறப்ப நான் அபிய கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் பாவம் இல்லையா? அந்த பாவம் மட்டும் என்ன நிம்மதியா வாழ விட்டுருமா? இத பாரா, உன்கிட்ட வாதம் பண்ற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்ல. நேத்துக்கு தான் அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன். நான் கொடுத்த வார்த்தைக்காக, நாங்க பட்ட நன்றி கடனுக்காக நீயும் இதை ஏத்துக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? இல்லக்கா, ஏன் மூலமா நம்ம வம்சம் வளரும்னு நம்பி நீ உன் வாரிசு அழிச்சுக்கிட்ட. அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். நம்ம குடும்பத்துக்கு அடுத்த தலைமுறையே இல்லாம போயிடுமேன்னு தானே நீ கவலைப்பட்ட. ஆனா சத்யா கிடைச்சிட்டான்னா அவன் மூலமாவே நம்ம வம்சம் தழைக்கும்க்கா. ஆனா அபிக்கு நான் என்னடா பதில் சொல்றது? இதெல்லாம் வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கேன். டேய் டேய் அன்பு, என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? இப்ப என்னங்க பண்றது நாம? அபி வீட்ல மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுனா? தெரியணும் சுகுணா, அவங்களுக்கு கண்டிப்பா அந்த விஷயம் தெரியணும். என்னங்க சொல்றீங்க? அன்புகிட்ட இனிமேல் நாம பேச எடுபடாது. அவன் நம்மளை ஈஸியா ஏமாத்திடுவான். அவங்கள தான் இதுல இழுத்து விடணும். இந்த கல்யாணம் நடக்கணும்னு நம்மளோட அவங்கள தான் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஏன்னா அதில் அபியுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. எல்லாத்துக்கும் மேல இது மினிஸ்டருடைய பிரஸ்டீஜ் சம்மந்தப்பட்டது. அவர் கண்டிப்பா அதை சும்மா விட மாட்டார். கிரிமினலா ஏதாவது செஞ்சு அன்பு அந்த வழிக்கு கொண்டு வந்துருவாரு. ஆமாங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். வாங்க இப்பவே போய் அவங்க வீட்ல பேசிட்டு வந்துடலாம். இருங்க, சாவி எடுத்துட்டு வரேன். என்கிட்ட உன் வேலையை காமிக்கிறியா? உன நாங்களே பெரிய ஐட்டக்காரங்க, எங்ககிட்ட வேலையை காட்டியா? நான் மனசுல பெரிய ஈரன் எடுப்பா. சத்யா அக்கா, அக்கா அக்கா இங்க